வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அற்புதமான 12 ராசிகளுடைய தனித்துவமான குணாதிசயங்கள்லாம் என்ன, ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அதில் நல்லதும் இருக்குது, நிறையா சில கவனச்சிதைவுகளும் இருக்குது. நல்லதை நல்லா உயர்த்திக்கிட்டு இந்த கெட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணோம்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதிசிறப்போடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பூரணமாக அதை பூர்த்தி செய்ய முடியும். அதற்காக இந்த 12 ராசிகளுக்கான தனித்துவங்கள் என்ன, அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்கள் முதல் தனித்துவம், எந்த காரியத்தை எடுத்தாலும் செயல் வீரர்களாக இருக்கக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை எடுக்கிறது டாஸ்க் மாஸ்டர்னு சொல்கிறோம், செயல் வீரர்கள். ஒரு விஷயத்தை எடுத்தார்கள்னா அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் கடைபிடித்து முடிக்காமல் விடமாட்டார்கள் மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுடைய மற்றொரு குணாதிசயம் என்னென்னா, பிடிவாத குணம் கூடவே பிறந்திருக்கும். இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்கள், இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அதில் கூட பாருங்கள், பாதங்களில் கூட மாறும். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், இந்த பாதங்கள்லேயும் மாறுதல் பலன்கள் உண்டு. இதில் முக்கியமாக எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மேஷராசி அன்பர்கள்ட்ட எண்ணியது முடிதல் வேண்டும். அவங்களுக்கு நினச்சிட்டாங்கன்னா அதை செஞ்சாமல் இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்னுதாரணமாக இருக்கிறதும் இந்த மேஷராசி தான். இராணுவ வீரர்கள், காவல்துறையில் உயர் பதவியில் பணியாற்றக்கூடியவர்கள், சட்டத்தை இயற்றுபவர்கள், பெரும்பாலானவர்கள் இந்த மேஷராசியில் பிறந்திருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் பாதிப்புகள் ஏற்படுதுங்க. நண்பன் மூலியமாக, நட்பு மூலியமாக சில பாதிப்புகள் ஏற்படுது. தைரியமாக இருக்கக்கூடியவங்க மேஷராசி என்பர்கள், நல்ல ஆற்றல் படைத்தவர்கள். ஸ்கில்லு பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு திறமை நிறைய பேருக்கு இருக்காது. அந்த மேஷராசி என்பர்களுக்கு பிறவிலேயே பாருங்கள், உங்களுக்கு அபரிவிதமான திறமைகள் இதெல்லாம் இருந்தும் பணத்தை எப்படி செலவழிக்கணும், எப்படி சேமித்து வைக்கணும், இந்த பாயிண்டில் கோட்டை விட்டுறீங்களே. பணம் வரும்போது தாம் தூம்னு செலவு பண்ணிவிட்டு திருப்பி பணம் இல்லாத போது அவஸ்தைப்படக்கூடியது. பெரும்பாலான மேஷராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணையில் பிரச்சனைகள் இருப்பது என்பது உண்மைதான். கல்யாணம் ஆகும்போது எல்லாம் நல்லா தான் ஆகுது, காதல் திருமணங்களும் நடக்குது. கல்யாணம் ஆன பிறகு மனசில் வெறுப்பு, ஏன் தான் இந்த முகத்தை பார்க்குறோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கசப்பு, இதெல்லாம் கூடவே வருது. மேஷராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தந்தையாருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. பல ராசிகளில் பார்த்திங்கன்னா தந்தையார் இல்லைனா கூட அந்த ராசிக்காரர்கள் முன்னுக்கு வர முடியுது, சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது. மேஷராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தந்தையாருடைய அறிவுரை, ஆறுதல், அரவணைப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. முக்கியமாக மேஷராசி என்பர்கள் திருத்தி கொள்ள வேண்டிய குணாதிசயம் என்ன, பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதாவது நம்ம தைரியமாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு அவசரமான தப்பான முடிவுகளை தவிர்க்கணும். அதே மாதிரி நண்பர்களை முழுமையாக நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. பெற்ற தாய் தந்தையருக்கு அவங்களுக்குரிய மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் கொஞ்சம் கூட உதாசீனப்படுத்துகிறதோ தள்ளி போடுறதோ இருக்கக்கூடாது. மேஷராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார், முக்கியமான விஷயம் இல்லையா? ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒரு தெய்வங்கள் உண்டு. அந்த விதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் மேஷராசிக்குன்னா சுப்பிரமணிய சுவாமி. திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவ சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப கண்கண்ட கடவுள், கலியுக வரதன். இந்த சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார ஸ்தலம்னு சொல்லுவோம். எதிரிகளை அழிக்கக்கூடிய யோகம், வலிமை, திறமை, ஆற்றல் சுப்பிரமணிய சுவாமி மூலியமாக தான் ஒரு மனிதருக்கு கிடைக்க முடியும். செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய மூல திரிகோணஸ்தானம் அடையக்கூடிய மேஷராசிக்கு செவ்வாய்னாலே போர் தானே.
அப்போ மேஷராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வாழ்க்கை ஒரு போர்க்களமாக தானே இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு இந்த போரில் ஜெயிக்கணும்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அந்த விதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தெய்வம் அந்த சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபடும்பொழுது மனதார வழிபடணும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் சொல்லி வழிபடணும். அப்படி வழிபட்டு கீழே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கம்னு இருக்குது, அந்த பஞ்சலிங்கத்தையும் வழிபட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஓம் முருகா சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மனசார நினச்சி நீங்கள் சொல்லும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அத்துணை குறைகளும் தீர்க்கப்படும், அத்துணை வினைகளும் விலக்கப்படும். வேறொரு காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.